அஹனி கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது சிக்கன், மட்டன், பீஃப் இந்த மாதிரி எதில் வேணாலும் செய்யலாம். ஒரு கிலோ அளவுக்கு கறி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஒரு கப் அளவுக்கு தயிர், 3 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்ஸி ஜாரில் பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து நல்லா ஊற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்பலை எல்லாம் சேர்த்துட்டு 2 பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தாளிப்பு இந்த மாதிரி தான் இருக்கணும், கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த கறி இருக்குது இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். குக்கரை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கறி வந்துட்டு சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆல்ரெடி நம்ம நட்ஸ் பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா திக்காகி சூப்பராக ரெடியாகி வந்துடும். அவ்வளோதான், அஹனி கறி சூப்பராக ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.